வந்து 10th வரைக்கும் நான் வந்து நிறைய மக் பண்ணி தான் படிப்பேன், மகப் பண்ணி தான் படிப்பேன் எல்லாத்தையுமே. சார் நான் சொல்லிடுறேன் மேம், ஃப்ராங்கா நான் சொல்லிடுறேன், கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறத விட நீங்களா செல்ஃப் ஸ்டடி பண்ணாலே நீட்ல வந்து 650 கன்ஃபார்மா எடுக்க முடியும், கன்ஃபார்மா எடுக்க முடியும். 647 மார்க்ஸ் தான் ஏன் எடுத்திருக்காரு, இவங்க சொல்றத பார்த்தா ஒரு 670 680 கூட எடுத்திருக்கலாம், ஏன் 720 720 எடுத்திருக்கலாமே இவரு, ஏன் இப்படி, ஏன் இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்தாரு, இந்த மார்க் இவருக்கே ரொம்ப கம்மி தானே அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். நான் எங்க தப்பு பண்ணேன் ஆக்சுவலா அப்படின்னா, நீட்டுக்காக இனிமே வந்து எந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டும் தயவு செஞ்சு சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னொரு இன்டர்வியூவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற பர்சனோட பேர் தக்ஷணாமூர்த்தி. ஸோ இஸ் அ ஃப்ரெஷராக இருந்துக்கிட்டு இந்த வருஷம் நீட்டில் 647 மார்க்ஸ் வாங்கியிருக்காரு அண்ட் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்ட தான் நம்ம இன்டர்வியூ பார்க்க போகிறோம். அவர்கிட்ட தக்ஷணாமூர்த்தி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது அவர் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணியிருந்தாரு, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாரு அப்படின்றது. ஸோ அது எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ எவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ. ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் நீட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்ற எய்மோட படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். கண்டிப்பாக இவர் சொல்கிற சின்ன டிப்ஸு, சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட் வைஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத ரொம்ப கிளியர் கட் ஐடியாவோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் தக்ஷணாமூர்த்தி டு அவர் சேனல். ஹாய் தக்ஷணாமூர்த்தி, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அண்ட் a big hi to all the viewers and subscribers of this channel. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட இன்டராக்ட் பண்றது. ஓகே, தேங்க் யூ. சோ உங்களை பத்தி சொல்லுங்க தக்ஷணாமூர்த்தி, உங்களை பத்தி சொல்லுங்க. நீட் மார்க் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருந்தீங்க அத பத்தி சொல்லுங்க. அதே உங்களோட பேரண்ட்ஸை பத்தி சொல்லிக்கோங்க. கண்டிப்பா மேம் சொல்றேன். அண்ட் என்னோட பேர் வந்து தக்ஷணாமூர்த்தி, as மேம் told now. அண்ட் நான் வந்து நீட் 2020ல நீட் ஆஸ்பிரண்டா இருந்திருக்கேன் 2020 இயர்ல. அண்ட் நான் வந்து 647 மார்க்ஸ் நீட்ல ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட அப்பா பேர் வந்து கணேசன். அவர் வந்து ஒரு இன்ஜினியர். அவர் வந்து மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு அண்டர் சேல்ஸ் இன் அ பிரைவேட் கம்பெனி. அண்ட் என்னோட அம்மா வந்து ரேணுகா தேவி. அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ டூயிங் சில்க் சாரி பிஸ்னஸ். And this is my small intro about my family and myself. Okay. So உங்களுக்கு யாராவது siblings யாரும் இல்லையா? Siblings யாரும் இல்ல மேம். I am the only son. Oh, super. So ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்திருப்பீங்க அப்போ வீட்ல ஒருத்தருன்னும் போது. ஆமா மேம். ஓகே, நீங்க ஃப்ரெஷராப்பா இல்ல ரிப்பீட்டரா? ஆமா மேம், நான் ஃப்ரெஷர் தான் மேம், நான் ரிப்பீட்டர் கிடையாது. வாவ், ஃப்ரெஷரா இருந்து எப்படி உங்களால 647 மார்க் எடுக்க முடிஞ்சுச்சு? ஆக்சுவலா மேம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் வந்து நான் கொரோனா டைம்ல தான் வந்து நான் நிறைய ரியலைஸ் பண்ணி நிறைய ரெக்ரெட் பண்ணி, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் ரொம்ப கம்மின்றத நல்லா ரியலைஸ் பண்ணி அந்த கொரோனா டைம்ல தான் நான் வந்து நல்லா படிக்கவே ஆரம்பிச்சேன். நீட்டுக்குன்ட்டு வந்து எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அப்பதான் மேம் ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிச்சேன். நான் கொரோனா டைம்ல தான் ஆக்சுவலா வந்து இது பண்ணேன். அந்த கொரோனானால ஒருத்தங்களுக்கு நல்லது நடந்ததுன்னா அது என்னையோ அந்த இதுல செட்ல நானும் ஒருத்தர் இருப்பேன். ஓகே. நிறைய பேருக்கு கெட்டது நடந்திருக்கு அந்த வைரஸால. பட் அதே வைரஸால உங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் நடந்திருக்கு. எனக்கு என்ன மாதிரி இருக்க நிறைய ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இந்த கொரோனா டைம் வந்து ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் அப்பா இருந்திருக்கு. சூப்பர். சோ அப்ப நீங்க மெட்ரிக் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஆமா மேம், நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் மேம் படிச்சேன். நான் வந்து செவன்த் வரைக்கும் சிபிஎஸ்சில படிச்சேன் மேம். அண்ட் 8th இருந்து 12th வரைக்கும் நான் வந்து மெட்ரிக்ல படிச்சேன். ஏன்னா எங்க ஃபாதர் வந்து சிபிஎஸ்சி புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா நீட் வரதுக்கு முன்னாடி கட் ஆஃப் மார்க் தானே மேம் இருந்தது. அதனால வந்து சிபிஎஸ்சில படிச்சா உங்களால வந்து இவ்வளவு கோப்பப் பண்ணி படிக்க முடியாது, நிறைய மார்க்ஸ் கெயின் பண்ண முடியாது, அந்த கரெக்டா அந்த கட் ஆஃப் போயிடும், 0.25 0.5ல போயிடும் அப்படின்றதுனால 7th வந்து என்ன அப்படியே சிபிஎஸ்சில கட் பண்ணிட்டு மெட்ரிக்ல போட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா நீட் வந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து திரும்ப சிபிஎஸ்சி சிலபஸ் தான் படிச்சாகணும் அப்படின்றதுனால
ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப ட்ரபிளா தான் மேம் இருந்துச்சு. ஸோ நான் 11th வந்து என்னன்னா, எனக்கு வந்து 10th வரைக்கும் நான் வந்து நிறைய மக் பண்ணி தான் படிப்பேன், மகப் பண்ணி தான் படிப்பேன் எல்லாத்தையுமே. ஏன்னா நாங்க படிச்ச பேட்ச்ல வந்து 10th வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து என்னென்ன லெசன்ல என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்க போறாங்க, இந்த லெசன்ல இருந்து 5 மார்க் வரும், இந்த லெசன்ல இருந்து 2 மார்க் வரும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுனால நாங்கெல்லாம் எங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் கெயின்டு நாலேஜும் வந்து எங்க பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை. அது வந்து எனக்கும் நானும் அதுல வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்டா மாறிட்டேன். ஸோ 11th வந்தோடனே எனக்கு வந்து அப்படியே எல்லாமே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு மைண்ட் செட்டுக்கு நானே வந்துட்டேன். ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா 11th நானே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து நீட்டுக்கு வந்து கோச்சிங் சேர்ந்துட்டோம், அங்க இருக்க நோட்ஸை படிச்சாலே போதும். நம்ம வந்து 10th எப்படி படிச்சோமோ அதே மாதிரியே நம்ம வந்து 11th and 12th படிச்சு மக் பண்ணி படிச்சு இது பண்ணாலே போதும். நீட்டுக்கு வந்து அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, அவ்வளவு நேரம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க தேவையில்ல. ஏன்னா எல்லாமே எம்சிக்யூஸா தான் வரப்போகுது, 180 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸா தான் வரப்போகுது. ஸோ படிச்சாலே போதும், ஜஸ்ட் ஒரு 2 or 3 years அந்த மாதிரி நீட்டுக்குன்ட்டு படிச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நானே வந்துட்டேன். நீட்டுக்குன்ட்டு நான் வந்து எதுவுமே ப்ரிப்பேரே ஆக்சுவலா பண்ணவே இல்லை. அந்த ஹோல் இயர், அந்த 2 years ஆக்சுவலா நான் போய் சேர்ந்ததுல இருந்து நான் ஆக்சுவலா ஒழுங்காவே ப்ரிப்பேர் பண்ணல. ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்ல, ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணல, அறகுறையா அப்படியே படிச்சு வச்சிருந்தேன். நம்ம வந்து இந்த 2 வருஷத்தையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த மார்ச் மாசம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். மார்ச் மாசம் வந்து அந்த எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ரொம்ப அழுதேன் ஆக்சுவலா. நான் வந்து நிறைய ரிக்ரெட் பண்ணேன், நிறைய ரியலைஸ் பண்ணேன். நம்ம நிறைய இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு நீட்டுக்கு, மே மந்த் வந்து எப்படி நம்ம எழுத போறோம் அப்படின்ட்டு வந்து நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்த போதுதான், சரி படிப்போம், ஓரளவுக்கு படிப்போம், நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து கான்ஃபிடன்ஸை நானே எனக்குள்ளேயே ஏற்படுத்திட்டு படிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே காட்ஸ் கிஃப்ட் மாதிரி அந்த கொரோனா லாக்டவுன் வந்து வந்தது. அதுல வந்து நம்ம விட்டுறவே கூடாது, இது நம்ம கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம், இதை நம்ம வந்து வச்சுக்கிட்டு கரெக்டா இதை நம்ம யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிச்சு இந்த வருஷமே நம்ம கிளியர் பண்ணி முடிச்சிடணும், இதை விட்டா நம்ம திரும்ப ரிப்பீட்டர் ஆயிடுவோம் அப்படின்றத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் படிச்சேன். ஸோ அந்த இதுல நான் வந்து லாக்டவுன்ல ரியலைஸ் பண்ணது, நான் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ், எங்க அப்பா யூஸ் பண்ணது, எங்க அப்பா எனக்கு சொன்னது, அதெல்லாம் தான் மேம் நான் இப்ப ஷேர் பண்ணலாங்க. எப்படி இதையும் படிக்கிறது பிளஸ் நீட்டுக்கும் எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற கன்ஃபியூஷன்ல தான் இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதை நான் வந்து மார்ச் மாசம் தான் ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலா. அந்த லாக்டவுன்ல தான் வந்து அதை நான் சொல்றேன். அதை நான் வந்து இந்த வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். ஸ்டூடண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, கடைசியில கண்டிப்பா எண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. சோ நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க. சோ அடுத்ததா முக்கியமான क्वेश्चन தக்ஷணாமூர்த்தி. சொல்லுங்க. முக்கியமான क्वेश्चन எல்லாருக்கும் அந்த எப்படி படிச்சீங்க, சப்ஜெக்ட் வைஸ் எப்படி படிக்கணும், ஸோ அது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேசிக் டவுட் தான் மேம். எப்படி படிக்கணும், எப்படியாவது நீட் டாப்பரை பிடிச்சி அவங்க கிட்ட எப்படியாவது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கறத கேட்டு நம்மளும் ஒரு டாப்பர் ஆகணும். பண்ணி படிச்சாரா இல்ல வந்து புரிஞ்சுக்கிட்டு படிச்சாரா, நோட்ஸ் எழுதினாரா, எப்படி வால்ல எழுதினாரா, மேப் போட்டாரா, சோ ஃபிளாஷ் கார்டு யூஸ் பண்ணாரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பிளஸ் கோச்சிங் சென்டர் போனாரா, செல்ஃப் ஸ்டடியா, எல்லா क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க தக்ஷணாமூர்த்தி. சோ வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 எபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்ல வந்து அச்சீவ் பண்றதுக்கு, ஒரு 650+ வாங்கறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 எபிலிட்டி வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து நிறைய பசங்க ஆக்சுவலா வந்து பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்னன்னா, ஒரு கான்செப்ட் படிக்கிறாங்கன்னா அது புரியலன்னா அதை அப்படியே மக்கப் பண்ணுவாங்க நிறைய பேர். அதை வந்து நீங்க பண்ணவே கூடாது. உங்க உடனே வந்து அதை இம்மீடியட்டா வந்து கிளியர் பண்றதுக்கு தான் நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கணுமே தவிர அதை மக்கப் பண்ண நீங்க பார்க்கவே கூடாது. செகண்ட் எபிலிட்டி வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த கெயின்டு நாலேஜ். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட்டுக்கு. ஏன்னா வந்து அது மெயினா எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா, பிசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் மெமரைசிங் அண்ட் ரீடைனிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரைசிங்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும், சில நம்பர்ஸ்ல வந்து அவங்க சொல்லுவாங்க, சில இயர்ஸ் இருக்கும்,
பயாலஜிலனா நிறைய இயர்ஸ்லாம் இருக்கும், நிறைய இயர்ஸை மெமரைஸ் பண்ணணும். அது உங்களுக்கு ரீடைன் ஆகணும் மெமரி இல்லைன்னா அதை நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு நோட் மாதிரி போட்டு செப்பரேட்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நோட் போட்டு அதெல்லாம் எழுதி வச்சாதான் மேம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 3 எபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5 குவாலிட்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து டெடிகேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று டெடிகேஷன். நீங்க வந்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்கன்னா, நீங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரா ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து டெடிகேஷன் தான். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். தேர்ட் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன். அண்ட் ஃபோர்த் செல்ஃப் வேல்யூவேஷன். நீங்களே உங்களை வந்து அனலைஸ் பண்ணணும், நம்ம எங்க தப்பா இருக்கோம், நம்ம எங்க வீக்கா இருக்கோம். அண்ட் ஃபிஃப்த் இஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் த பிளான்ஸ் கரெக்ட்லி இன் அ ப்ராப்பர் வே. ஸோ அது அந்த 5 குவாலிட்டிஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எபிலிட்டியும் இந்த குவாலிட்டிஸும் இல்லைன்னா நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த டெவலப் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னாலே இந்த பேசிக் குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சப்ஜெக்ட்ல எப்படி நம்ம இப்ப யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வே ஆஃப் அப்ரோச்சிங் த நீட், ஹவு டு ஆர் அ கேட் வே டு சக்சஸ் டு நீட் அப்படின்னாலே வந்து என்ன சொன்னா, முதல்ல அந்த 3 சப்ஜெக்டையும் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும். இப்ப பயாலஜினா இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்றேன், நம்ம 3த்துக்குமே வந்து எப்படி அந்த சப்ஜெக்டை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ ஸ்டார்டிங் வித் பயாலஜி நீங்க வந்து டோட்டலா வந்து 38 லெசன்ஸ் இருக்கு பயாலஜில, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு லெசன் நீங்க வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு லெசன் ஒரு சாப்டர் எடுத்து வச்சு நான் அதை படிக்க போறேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து எல்லா டிஸ்ட்ராக்ஷனையுமே வந்து ஒதுக்கி வச்சிடணும். உங்க போனு எல்லாத்தையுமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு காமான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல தான் நீங்க உட்காந்து படிக்கணும். அப்பதான் வந்து நீங்க வந்து ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலான்றதெல்லாம் வந்து நீங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அப்பதான் உங்களால ஒரு ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். ஸோ வந்து பயாலஜி நீங்க ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் ஆஃப் த லெசன் வரைக்கும் நீங்க வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு வேர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் த வேர்டு தான் அங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் பண்ணாததுனாலதான் நான் அவ்வளோ மார்ச் மாசம் வந்து ரெக்ரெட் பண்ணேன். ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணாதீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இந்த கொரோனா லாக்டவுனும் இனிமே வரப்போறது இல்லை. நீங்க ஃப்ரெஷரா இருந்து நீங்க அப்படியே வந்து நான் ரிப்பீட்லாம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் டைமே அடிச்ச பால் 6 தான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இப்பவே வந்து புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த எபிலிட்டி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மேம் பயாலஜிக்கு இப்படிதான் மேம் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டார்டிங் லைன்ல இருந்து எண்ட் லைன் ஆஃப் த லெசன் வரைக்கும் நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் மேம் படிக்கணும். எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுட்டு ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னா அதுல இருக்க டயக்ராம்ஸையும் படிக்கணும். அந்த டயக்ராம்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க டிஸ்கிரிப்ஷன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தும் அவங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாத்தையுமே நூக் அண்ட் கார்னர், நான் எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த லெசன்ல நான் எப்படி கேள்வி கேட்டாலும் நான் வந்து எழுதுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க படிக்க உட்காரணும். அப்பதான் நீங்க வந்து நூக் அண்ட் கார்னர், அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த டயக்ராம், அந்த டயக்ராமோட லேபிள், அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்த்தரை பத்தி கொடுத்துருப்பாங்க, ஒரு சயின்டிஸ்ட் பத்தி கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்க படிக்கணும். அவங்கள பத்தியும் படிக்கணும். அவங்க என்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க, அவங்க என்ன இயர்ல அந்த அவார்ட்ஸ் வாங்கினாங்க, அதையும் நீங்க படிக்கணும். பிளஸ் அந்த லெசனோட சம்மரியும் படிக்கணும். அந்த சம்மரியில இருந்து கூட வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா நீங்க ஒரு பயாலஜி லெசனை படிக்கணும்னா இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். இதெல்லாம் நீங்க வந்து ஃபுல் 38 லெசன்ஸ்க்கும் வந்து நீங்க அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்ன்ற புக்கு நீங்க 3 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா அதுலதான் வந்து ஈஸி, மாடரேட் அண்ட் டஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சாப்டருக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து இந்த பயாலஜிய ஆமா மேம், நான் ரெஃபர் பண்ணி தான் மேம் படிச்சேன். என்னோட ரெஃபரன்ஸ் தான் அந்த புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ நான் இந்த எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்றப்பவே நான் என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ வந்து இந்த புக்ஸ் தான் மேம் நான் படித்தேன். அந்த என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்ன்றத தான் வந்து நான் பயாலஜிக்கு யூஸ் பண்ணேன். 3 சப்ஜெக்ட்டுக்குமே அந்த புக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா அந்த லெசனை படிச்சிட்டீங்க அப்படின்னா பயாலஜி, நீங்க வந்து அந்த பர்டிகுலர் சாப்டரை போயிட்டு நீங்க டெஸ்ட் எழுதணும். அந்த என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து நீங்க டெஸ்ட் எழுதணும். லெசன்
வைஸ் டெஸ்ட் வந்து ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி நீங்களே ஒரு டைம் போட்டு அந்த டெஸ்ட்டை நீங்க வந்து அட்டன் பண்ணணும். அந்த அட்டன் பண்ண டெஸ்ட்டை வந்து எனக்கு வந்து இந்த லாக்டவுன் இருந்ததுனால எங்க அப்பாவுக்கு வந்து ஒர்க் இல்லாததுனால லாக்டவுன்ல அவர்கிட்ட வந்து நான் கரெக்ஷன் பர்பஸ்க்காக விட்டுட்டேன். ஸோ வந்து அவர் கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு. அந்த கரெக்ஷனை வந்து நான் வந்து அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்தோன்னே அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றத செல்ஃப் வேல்யூவேஷன், அந்த 4வது குவாலிட்டி நான் சொன்னேன் இல்லையா, செல்ஃப் வேல்யூவேஷன், அதை வந்து நீங்க பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன தப்பு பண்றீங்க அந்த இதுல அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். பிளஸ் நீங்க வந்து கான்செப்ட் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் படிச்சிடலாம். பிளஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்லயே ஓவரால் வந்து உங்களுக்கு வியூவும் கிடைச்சிரும், ஐடியாவும் கிடைச்சிரும். அந்த சாப்டரே நீங்க வந்து அப்படியே மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மேம், நான் வந்து ஹோல் 38 லெசன்ஸ்க்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான் மேம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தோணுதோ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். பிளஸ் நான் பயாலஜிக்கு வந்து அந்த இயர்ஸ், அந்த நம்பர்ஸ், பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன்ல வந்து நிறைய நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இருக்கு, இவ்வளோ நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருந்தும் அவங்க கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா அவங்களோட மோட்டிவ் வந்து உங்களை எலிமினேட் பண்ணணும். எதெல்லாம் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாதோ, எதெல்லாம் பசங்க வந்து கேட்க மாட்டாங்க, இது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அவங்க கேட்பாங்க. ஏன்னா தேர் மோட்டிவ் இஸ் டு எலிமினேட் யூ. ஸோ கான்செப்ட் வந்து எலிமினேட் பண்றது தான் பசங்களை. ஸோ வந்து அதை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த லெசன் ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு தனியா ஒரு பயாலஜிக்கு நோட் போட்டு அதெல்லாம் வந்து நீங்க எழுதி வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதை வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமே வந்து எப்படி கேள்வி கேட்டாலும் அதை நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. அதுல இருந்து இன்டைரக்டா கேட்டாலும் சரி, அந்த டிஸ்கிரிப்ஷன், அந்த டயக்ராம், எதை கேட்டாலும் சரி, சம்மரியில இருந்து கேட்டாலும் சரி, நீங்க எப்படி வேணா கேளுங்க, நாங்க இதுல ஆன்சர் பண்ணுவோம் அந்த லெசன்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே படிச்சிடணும். எப்படி என்ன கேளுங்க, I am ready to do, right? I am ready to answer what are all the questions you are asking, I am able to answerன்ற மாதிரி நீங்க வந்து பயாலஜியை படிச்சு வச்சுக்கீங்களா. செல்ஃப் ஸ்டடி பண்ணாலே நீட்ல வந்து 650+ கன்ஃபார்மா எடுக்க முடியும். கன்ஃபார்மா எடுக்க முடியும். 110, 700க்கு மேலாம், 600க்கு மேல, 650க்கு மேலாம் எடுக்க முடியும்னா ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டனோ நான் வந்து அந்த மார்ச் மாசம் தான் ஆக்சுவலா ரியலைஸ் பண்ணேன். அதுல இருந்து நான் அந்த 5 months அந்த லாக்டவுன்ல படிச்சு செப்டம்பர் மாசம் எழுதுனதுனால நான் வந்து 647 மார்க், என்னோட எஃபர்ட் நான் எவ்வளவு போட்டனோ அதுக்கேற்ற மார்க் எனக்கு வந்தது. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா படிச்சிருந்தேன், நான் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்னும் நல்லா படிச்சிருந்தேன்னா நான் கன்ஃபார்மா 720 out of 720 வாங்கிட்டு அப்படிலாம் இது பண்ண முடியாது. அது வந்து நல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல இதுவா ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சிருந்தீங்கன்னா வாங்கிருப்பீங்கல்ல. வாங்கிருக்கலாம் மேம், கன்ஃபார்மா வாங்கிருக்கலாம். அதுதான் மேம் மெயினா நீங்க வந்து உங்களை நம்பணும் மேம். அதுதான். சோ அடுத்ததான் நிறைய பேர் வந்து தட்சிணாமூர்த்தி நம்ம கிட்ட கேக்குறது என்னன்னா, மேம் பயாலஜிக்கு நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. சோ அந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது அந்த பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நீங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்றத பத்தி சொல்லுங்க தட்சிணாமூர்த்தி. பிசிக்ஸுக்கும் நீங்க வந்து இப்போ 28 சாப்டர்ஸ் இருக்கு மேம் டோட்டலா பிசிக்ஸ்ல. அந்த டோட்டல் பிசிக்ஸ் சாப்டர்ஸ்ல வந்து ஒரு சாப்டர் நீங்க எடுத்து வச்சு என்சிஆர்டில படிச்சுட்டு இது மாதிரிலாம் படிக்க வேணாம். பயாலஜி மாதிரி ரொம்ப ஒவ்வொரு லைனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் படிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்க கோ த்ரூ பண்ணாலே உங்களுக்கு வந்து அங்கே சிம்பிள் வேர்ட்ஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த கெயின்டு நாலேஜ் அது இங்கே தான் வரும். அந்த 2 எபிலிட்டி வந்து பிசிக்ஸுக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு லெசன் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க மொத்தமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் படிக்கணும். ஃபுல்லா அப்படியே வந்து லைன் பை லைன் வந்து ஒவ்வொன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தெல்லாம் நீங்க வந்து பிசிக்ஸ் படிக்க வேணாம். நல்லா அந்த கான்செப்ட் ஒன்று சொல்றாங்க ஒரு டாபிக் அப்படின்னா அந்த டாப்பிக்கை நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதை மட்டும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். சம்மரிலாம் எதுவும் படிக்க தேவையில்ல. அது எதுக்காக நான் வந்து என்சிஆர்டி புக்கை பிசிக்ஸுக்கு படிக்க சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸும் கேட்பாங்க பிசிக்ஸ்ல, ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க நீட்ல. தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேருக்கு மெட்டீரியல் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். நான் பர்சனலா அதுதான் மேம் பிலீவ் பண்றேன். ஸோ அது வந்து இன்ஸ்டியூட் மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து என்சிஆர்டில கொடுத்துருக்கிறத வந்து ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க என்சிஆர்டில படிக்கும் போது தான் தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல வந்து நீங்க ஒரு என்சிஆர்டில படிக்கிறீங்க, ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்ல வந்து இதுக்கு பதிலா இது இருந்திருந்தா என்ன ஆகும்
அப்படின்ற மாதிரி கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்பாங்க பிசிக்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை டேக்கிள் பண்றது கிராக் பண்றது எப்படி அப்படின்னா என்சிஆர்டி புக்கை படிச்சாதான் மேம் அதை கிராக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஸோ அதை நீங்க படிச்சுட்டு ஒன்ஸ் அதை கோ த்ரூ பண்ணிட்டு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான அந்த லெசன்ல என்னென்னலாம் நீங்க ஃபார்முலாவை கம் அக்ராஸ் பண்ணீங்க, என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் நீங்க வந்து படிச்சீங்க, கான்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, என்னென்ன ஃபார்முலாஸ் அந்த கான்செப்டுக்கு நீங்க படிச்சீங்க. ஏன்னா வந்து என்சிஆர்டி புக்கை படிக்கும் போது தான் தெரியும் அதுல ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இந்த இடத்துல இருந்து இப்படி போனா என்ன ஆகும், இந்த இடத்துல இருந்து இந்த பிளேன் ஆஃப் த ஆங்கிள் வந்து எப்படி மாறினா என்ன ஆகும், ஆங்கிள் வச்சு நிறைய சம் கேட்பாங்க பிசிக்ஸ். ஸோ அந்த ஆங்கிள்லாம் எப்படி இது பண்ணணும் அப்படின்றதான் வந்து அவங்க எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் அதை வந்து நீங்க இது பண்ணும் போதே ஒன்ஸ் படிச்சுட்டு அதை நீங்க வந்து படிக்கும் போது இது பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். அதை நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு அந்த ஃபார்முலா என்ன இருக்கோ அதை ஒரு தனியா பிசிக்ஸ்க்கு நோட்டு போட்டு அந்த ஃபார்முலாவை மட்டும் எழுதி வச்சுக்கிட்டு அந்த ஃபார்முலாவை ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு போகணும். இப்போ நீங்க கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், அதை எப்படி நீங்க அப்ளை பண்ணி ப்ராப்ளம் போடணும் அப்படின்றது தான் வந்து இங்க மெயின் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா தியரி பேஸ்டு கொஸ்டின் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம் பிசிக்ஸ்ல வர. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த கெயின்டு நாலேஜ் அந்த 2வது எபிலிட்டியை வந்து நீங்க வளர்த்துக்க போறீங்க. எப்படின்னா அதே தான் நம்ம என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ்ல போயிட்டு அந்த 100 கொஸ்டின்ஸை வந்து நீங்க வந்து டெஸ்ட் மாதிரி 1.5 ஹவர்ஸ்க்கு எழுதணும். எழுதிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க கொடுக்கலாம் கரெக்ஷனுக்கு, அவங்க ஃப்ரீயா இருந்தா. இல்லைன்னா நீங்களே கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அந்த அனாலிசிஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்றோம், இந்த கான்செப்ட் நமக்கு கரெக்டா புரியல, இந்த ஃபார்முலாவை நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதே மாதிரி நீங்க ஸ்டார்டிங்ல வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு ப்ராப்ளம்க்கு வந்து நீங்க இப்பதான் போடவே ஆரம்பிச்சிருக்கீங்க, எம்சிக்யூ ப்ராப்ளம்ஸே பிசிக்ஸ்க்கு இப்பதான் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இது வந்து வராது மேம். டக்குன்னு அந்த சால்வ் பண்றது, அந்த ப்ராப்ளம் சால்விங்னா டக்குன்னு வராது, ஃபாஸ்ட்னஸ் வராது. ஸோ வந்து நீங்க பொறுமையா ஒரு கொஸ்டினுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆகும். எனக்குலாம் அப்படிதான் ஆச்சு. நான் வந்து அதனாலேயே பயங்கரமா ஃபெட் அப் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். என்னதான் பண்றது அப்படின்ட்டு அது போட போட எனக்கே வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகி அந்த கான்செப்டை வந்து டக்குன்னு உங்க பிரெயின் வந்து அந்த கான்செப்டை கொண்டு வர மாதிரி நானே வந்து என்ன இது பண்ணிட்டேன். நிறைய கான்செப்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய சால்வ் பண்ணி பார்த்து நிறைய இது பண்ணிட்டேன். ஸோ இது வந்து லெவல் 1 மாதிரி பிசிக்ஸுக்கு. இங்க என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து ஈஸியும் இருக்கும், மீடியம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு லெவல் 1 மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி கிடைச்சிரும், ஓவரால் ஐடியா மாதிரி உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். அந்த டெஸ்ட்ல நீங்க வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி எங்க நீங்க தப்பு பண்றீங்கன்னு பார்த்து அந்த கான்செப்டை மட்டும் போயிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ஐடியா கிடைச்சிரும். ஸோ நீங்க வந்து அந்த சாப்டர்லயும் நீங்க வந்து கிங் ஆயிடலாம், மாஸ்டர் ஆயிடலாம். ஸோ வந்து இதுதான் மேம் நான் வந்து பிசிக்ஸ் இது பண்ணேன். அதே மாதிரி பிசிக்ஸுக்கு வந்து நீங்க ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸையும் நீங்க வந்து போடணும், அந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அதை அப்படியே கேட்பாங்க. அந்த சாப்டருக்கு பின்னாடி இருக்க நிறைய பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸை அப்படியே கூட நீட்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த சாப்டருக்குள்ள இருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸையும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி மேம் இப்போ வந்து பிசிக்ஸுக்கு நீங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 80 பேஜஸ் ஆர் 120 பேஜஸ் அன்ரூல்டு நோட் எடுத்துக்கிட்டு அந்த நோட்டோட ஒரு பேஜ், அந்த அன்ரூல்டு பேஜை வந்து 3 காலமா பிரிச்சுக்கிட்டு அந்த அதே மாதிரி 5 ரோவா பிரிச்சுக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து 15 ரெக்டாங்கிள்ஸ் மாதிரி ஸ்கொயர்ஸ் மாதிரி கிடைச்சிரும். ஸோ அந்த இடத்துலதான் நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் பிசிக்ஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி நுணுக்கி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா கொஸ்டின் நீட் எக்ஸாமுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல பிசிக்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒரு சில பேருக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படின்னா ஜம்பிள் ஆயிருக்கும். எல்லா கொஸ்டின்ஸுமே ஒருத்தருக்கு வந்து ஸ்டார்டிங்ல பயாலஜி இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்டார்டிங்ல பிசிக்ஸ். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல பிசிக்ஸ் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்ல பிசிக்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒர்க் அவுட் ஷீட் வந்து எப்படி இருக்கும்னா கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி தான் 2 ஷீட் கொடுத்துருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு பக்கத்துலயே இத்துணூண்டு இடம் தான் இருக்கும், ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்க வந்து போட்டு கண்டுபிடிச்சாதான் வந்து நீங்க ஒன்ஸ் இங்க கொஸ்டினை படிச்சுட்டு அங்க போயிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது, ஃபார்முலா எழுதி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாக்குறது வேறையா இருக்கும், அங்க போடுறது வேறையாயிடும், டைமும் வேஸ்ட் ஆயிடும்,
தப்பும் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த அன்ரூல்டு பேஸ்லயே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர்ஸா அதை பிரிச்சு அதுலயே நீங்க வந்து எழுதி நுணுக்கி கட் ஷார்ட் பண்ணி நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த ஸ்பீடும் வந்துடும். பிளஸ் அந்த இடத்துலயே வந்து அங்க கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸ்லயே வந்து நீங்க அந்த போட்டு அங்க அப்படியே சால்வ் பண்ணிடலாம் பக்கத்துல. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க தட்சிணாமூர்த்தி. சோ சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம பின்னாடி மாத்தி பண்ணும்போது கண்டிப்பா நம்பர்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுவோம். சோ நிறைய இடம் நம்மளுக்கு பத்தாம முன்கூட்டியே நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போதே கிடைக்கிற சின்ன இடத்துல நம்ம பிராக்டிஸ் பண்ண பழக்க ஆரம்பிச்சோம்னா தென் எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். சோ நம்மளால கரெக்டா செய்ய முடியும் அப்படின்னு சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. கடைசியா கெமிஸ்ட்ரிக்கும் சொல்லிடுங்க தட்சிணாமூர்த்தி. கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஆக்சுவலா நான் எப்படி படிச்சேன்னா கெமிஸ்ட்ரி வந்து எப்படி இருக்கும்னா ஆக்சுவலா பயாலஜியும் பிசிக்ஸும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கும் கெமிஸ்ட்ரி. ஸோ வந்து எப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கும். அது ரெண்டு எப்படி இருக்குன்னா பயாலஜி மாதிரி இருக்கும். நீங்க வந்து பயாலஜிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி நான் இப்ப சொன்னனோ அதே தான் நீங்க வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணணும். பிசிக்ஸுக்கு நான் என்ன சொன்னனோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த பிசிக்ஸும் பயாலஜியும் நான் ஏன் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா இதுதான் காரணம். கெமிஸ்ட்ரியில வந்து ரெண்டும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இதுவா இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் மேம் ஆக்சுவலா நான் வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். கெமிஸ்ட்ரிக்கு வந்து அப்படியே உங்களோட இது வந்துடும். ஸோ வந்து கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து நிறைய ரியாக்ஷன்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை நீங்க வந்து மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், அதை உங்க மெமரியில ரீடைன் பண்ணி தான் ஆகணும். அதனால நீங்க வந்து கெமிஸ்ட்ரிக்குன்னு தனியா நோட்டு போட்டு அந்த இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுக்கிட்டு அதை கடைசி ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 2-3 days முன்னாடி அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் அப் ஆயிடுங்க. இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணணும் மேம். ஆக்சுவலா வந்து நீட்டே வந்து 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஆக்சுவலா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஆக்சுவலா பிரிக்கலாம். பார்ட் 1ல வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், பார்ட் 2ல வந்து நீங்க ரிவைஸ் பண்ணணும், பார்ட் 3ல வந்து நீங்க நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பார்ட் 1 தான் ஆக்சுவலா நான் இப்ப சொன்னேன். பார்ட் 2 வந்து ரிவிஷன் வந்து ஆக்சுவலா எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் நீங்க படிப்பீங்க. ப்ரிப்பரேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ ரிவிஷனும் அது அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்த்து ஒரு லெசனை வந்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷனுக்கு ஒரு சாப்டர் எடுத்து வச்சீங்கன்னா அந்த சாப்டர்ல நீங்க வந்து என்சிஆர்டி ஃபிங்கர் டிப்ஸ்ல வந்து போட்டு எக்ஸாம் எழுதி நல்லா அனலைஸ் பண்ணி எல்லாமே முடிச்சிட்டீங்க. அந்த சாப்டர்ல இருக்க எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு அத்துபடி எப்படி கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்ற மாதிரி டோட்டல் 97 லெசன்ஸையும் நீங்க அப்படி படிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த லெசனை வந்து உங்களுக்கு தெரியும். ஒரு லெசன் எடுத்து வச்சா இதுல இதுதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ ரிவிஷன் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்து இதுல ஒருத்தர் கேட்டா என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம், இந்த லெசன்ல மோஸ்ட் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணலாம், எப்படிலாம் செட் பண்ணலாம் நீட்ல அப்படின்ட்டு நீங்களா ஒரு இது மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. நீங்களா கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி ஒரு லெசனுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு லைன்ல நீங்க எப்படின்னா இது பண்ணணும் அப்படின்றத வந்து ரிவிஷன் அப்ப நீங்க வந்து அதை ஒரு நோட் மாதிரி போட்டு அந்த நீங்க பயாலஜிக்கு போட்ட நோட்லயே வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் பயாலஜிக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம், நேம் ரியாக்ஷன்ல இருந்து எப்படி கேட்கலாம், எப்படி வந்து ஒரு யூசஸ்ல இருந்து கேட்கலாம், அந்த பர்சன்டேஜ் அந்த நம்பர்ஸ் வச்சு எப்படிலாம் கேட்கலாம், அந்த இயர்ஸ் வச்சு எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத வந்து நீங்க கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி அந்த மாதிரி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நோட்ஸ் வந்து அப்படியே ரிட்டனா எழுதாம இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்க படிச்சீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ரிவிஷனுக்கு இப்படிதான் மேம் பண்ணேன். இது ஆக்சுவலா யாரு கொடுத்த ஐடியானா எங்க அப்பா கொடுத்த ஐடியா தான். அவர் தான் வந்து சொல்லுவாரு, இந்த மாதிரி நீ வந்து ரிவைஸ் பண்றப்ப நீ வந்து நீட் எழுதி முடிச்சுட்ட அப்படின்னு நீ நினைச்சுக்கோ. உன்னை நீ வந்து ஒரு நீட் ஆஸ்பிரண்டா நினைக்காத, நீ நீட் எழுதி முடிச்சுட்ட. போன வருஷம் நீ வந்து நீட் எழுதிட்ட. இப்போ உன்னை வந்து நீட் இந்த வருஷம் நீட்டுக்கு உன்னை கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண சொல்றாங்க. நீ என்னென்ன கொஸ்டின் எல்லாம் எடுப்ப, ஒரு ஒரு எக்ஸாமினரா நீ என்னென்ன கொஸ்டின்லாம் பசங்களுக்கு எடுப்ப, அந்த கொஸ்டின் தனியா ஒரு நோட் போட்டு அவ்வளவு டஃபா எடுக்க முடியுமோ அந்த மாதிரி அவங்களோட மோட்டிவ் என்னன்னா எலிமினேட் பண்றதுதான். நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு அதனால நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா இது மோர் வந்து ஒரு எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கும்.
எஃபெக்டிவா நல்லா இருக்கும். ஸோ இதுதான் மேம் ஆக்சுவலா ரிவிஷன். பார்ட் 3 வந்து மார்க் டெஸ்ட்ல தான் ஆக்சுவலா வந்து என்ன இவ்வளோ நல்லா சொல்றாரு, ஆனா வந்து ஒரு 647 மார்க்ஸ் தான் ஏன் எடுத்திருக்காரு, இவங்க சொல்றத பார்த்தா ஒரு 670 680 கூட எடுத்திருக்கலாம், ஏன் 720 720 எடுத்திருக்கலாமே இவரு, ஏன் இப்படி ஏன் இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்தாரு, இந்த மார்க் இவருக்கே ரொம்ப கம்மி தானே அப்படின்ட்டு நிறைய பேர் நினைக்கலாம். நான் எங்க தப்பு பண்ணேன் ஆக்சுவலா அப்படின்னா, மார்க் டெஸ்ட்ல தான் மேம் நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த பார்ட் 3 அந்த நீட்டோட பார்ட் 3ல ஆக்சுவலா நான் தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா நிறைய நான் வந்து மார்க் டெஸ்ட் எழுதவே இல்லை. நான் எழுதுனது வந்து ஒரு 20 மார்க் டெஸ்ட் தான் எழுதுனேன். ஆக்சுவலா எழுத சொல்ல போனோம்னா த நம்பர் ஷுட் பி பிட்வீன் 40 to 50 மார்க் டெஸ்டாவது நீங்க எழுதணும். அது யாருமே ஆக்சுவலா பண்றது கிடையாது. நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுவாங்க, நிறைய எம்சிக்யூ சால்வ் பண்ணுவாங்க, ஃபாஸ்டா போடுவாங்க. பட் ஆனா அங்க போயிட்டு படபடப்பாயிடும், பதட்டம் ஆயிடுவாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்க சுச்சுவேஷனை வந்து இது பண்ண முடியாது, அவங்களால கோப்பப் பண்ண முடியாது. அங்க வந்து அந்த தெர்மல் ஸ்கேனர், அந்த இதெல்லாம் மெட்டல் ஸ்கேனர் வச்சு எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதை பார்த்து ஒரு சில பேருக்கு பயம் வந்துடும். ஐயோ நமக்கு எங்கேயாவது ஏதாவது இதுவாயிட போதோ, நம்மள நிக்க வச்சிட போறாங்களோ, அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சு. ஸோ அந்த பயம் எல்லாம் போகணும் அப்படின்னா நீங்க ஒரு வீட்லயே ஒரு ரிஹர்சல் மாதிரி பார்த்துட்டு போயிடணும். அந்த மார்க் டெஸ்ட் எழுதும் போது நீங்க எப்படி எழுதணும், ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு ஹால்ல நீங்க எப்படி உட்காந்து எழுதுவீங்களோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல உட்காந்து எழுதுற மாதிரி நீங்க எல்லா மார்க் டெஸ்ட்டையும் எழுதணும். அதே மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்ல நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. மார்க் டெஸ்ட் ஒண்ணு, ஓஎம்ஆர் ஷீட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிப்பாங்க, ரிவிஷனும் நல்லா பண்ணிருப்பாங்க. பட் ஆனா வந்து மார்க் இது ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேட் பண்ணும் போது எல்லா கொஸ்டினையும் சால்வும் பண்ணிடுவாங்க. பட் ஆனா அவங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ரவுண்ட் பண்றப்ப தப்பா பண்ணிட்டாங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு வந்து விட்டுட்டு இன்னொரு கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணி அந்த கொஸ்டினை முன்னாடி கொஸ்டினுக்கு போட்டு விட்டுருவாங்க. ஸோ அங்க இருந்து அப்படியே லைனா எல்லாம் தப்பாயிட்டே வந்து. ஸோ இந்த மாதிரி பண்றதுனாலதான் நிறைய பேர் ஆக்சுவலா இந்த தப்பு பண்ணதுனாலதான் நிறைய பேர் ரிப்பீட்டராகவே இருக்காங்க. அவங்க வந்து சரியா படிக்காததுனால இல்ல, இந்த தப்பு ஆக்சுவலா நிறைய பேர் பண்ணதுனாலதான் நிறைய பேர் ரிப்பீட்டரா இப்ப இருக்காங்க. ஸோ அந்த தப்பெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னா வீட்லயே இப்போ 40 to 50 மார்க் டெஸ்ட் நீங்க வந்து ஒவ்வொரு என்ன சொல்றது ஓஎம்ஆர் ஷேடிங் ப்ரொசீஜர்னே 3 இருக்கு மேம். எப்படின்னா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து நீங்க ஹோல் கொஸ்டின் பேப்பர் 180 கொஸ்டின்ஸையும் நீங்க சால்வ் பண்ணிட்டு அதை வந்து இதுல ஷேட் பண்றது ஓஎம்ஆர் ஷீட்ல, அது ஒண்ணு. ஒரு பேஜர் மட்டும் சால்வ் பண்ணிட்டு அந்த பேஜுக்கானதை மட்டும் வந்து ஓஎம்ஆர் ஷீட்ல கரஸ்பாண்டிங் கொஸ்டினுக்கு இந்த இந்த 15th கொஸ்டினா 15th கொஸ்டினுக்கு ஏ 15th கொஸ்டினுக்கு ஏ எங்க இருக்குன்னு பார்த்து ஷேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலா ஓஎம்ஆர் ஷீட்டையே ஷேட் பண்ணணும். நான் அப்படிதான் வந்து மார்க் டெஸ்ட்ல வந்து கத்துக்கிட்டேன். டாப்பர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்றது வந்து எல்லா கொஸ்டினுமே ஆக்சுவலா சால்வ் பண்ணிட்டு அப்புறமா ஓஎம்ஆர் ஷீட்ல போடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டாப்பர்ஸ் ஆக்சுவலா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேஜ்ல இருக்கிறத மட்டும் போட்டுட்டு அந்த பேஜுக்கானதை மட்டும் அந்த கொஸ்டினை மட்டும் அப்படியே ஷேட் பண்றது. ஸோ நான் அப்படிதான் ஆக்சுவலா பண்ணேன். அந்த மாதிரி அந்த 2 ப்ரொசீஜர்ஸையும் நீங்க வந்து மார்க் டெஸ்ட் எழுதுறப்பவே வந்து எந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்றத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி வீட்லயே பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க போயிட்டு உங்களுக்கு பதட்டம் இருக்காது. தட்சிணாமூர்த்தி ரொம்ப ரொம்ப டீடைல்டா நிறைய விஷயங்கள் பேசுனீங்கப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை கம்பல்சரி ஃபுல்லா பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறது மூலியமா ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைச்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன். கடைசியா எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க கடைசியா வந்து நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பிளஸ் நீட் 2021 எழுத போறவங்களும் நம்மளோட சேனல் பார்த்துட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நான் சொல்றது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் மேம், நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சு படிக்கணும். எதையுமே வந்து புரியலன்ட்டு அந்த புரியாத சப்ஜெக்டை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துதான் மேம் படிக்கணும். எல்லாத்தையுமே புரிஞ்சு படிச்சீங்கனாலே பாதி வந்து ஒர்க் வந்து டன் தான். ஏன்னா எப்படி நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் என்னன்னா எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றது, அதுவும் மெயினா மெட்ரிக் தான், மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது. ஏன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிப்பீட்டர்ஸுக்கும் வந்து ஒர்க்கு கம்மி. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை படிக்கிறாங்களோ அதுதான் நீட்லயே எழுத போறாங்க. அதனால அவங்க வந்து ஈஸியா இது பண்ணுவாங்க, கிளியர் பண்ணுவாங்க நீட்டை ஃப்ரெஷரா இருந்து. ரிப்பீட்டர்ஸ் வந்து அவங்க ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிட்டு அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்ல கொடுக்குற மெட்டீரியல் அவங்க கொடுக்குற கோச்சிங் வச்சு பண்ணிடுவாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி ரியலைஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிடுவாங்க. பட் ஃப்ரெஷரா இருந்துகிட்டே நான் மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டு, நான் ஃப்ரெஷர் தான், எனக்கு இந்த வருஷமே நான் நீட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்க வந்து
உங்களோட டிஎன் புக்ஸ் இருக்குல்ல மேம், டிஎன்எஸ்சிஆர்டி புக்ஸ், ஸ்டேட் போர்ட் புக்ஸ், அந்த புக்ஸை நீங்க வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கோங்க. அந்த புக்கை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கோங்க. இப்பதான் நான் 11th போயிருக்கேன் அப்படின்னா, இப்பதான் நான் வந்து 11th போயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா, உங்களுக்கு கொடுத்த அந்த டிஎன் புக்ஸை வந்து நம்ம தமிழ்நாடு புக்ஸை ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸா வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஷாப்புக்கு போயிட்டு என்சிஆர்டி புக்ஸை 3 சப்ஜெக்ட்டுக்குமே வாங்கி என்சிஆர்டி புக்கையே நீங்க படிங்க. என்சிஆர்டி புக்கையே நீங்க வந்து படிங்க. உங்களோட மந்த்லி டெஸ்ட், உங்களோட கிளாஸ் டெஸ்ட், உங்களோட ஸ்கூல் டெஸ்ட், உங்களோட போர்டு எக்ஸாம் எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த என்சிஆர்டி புக்ஸ், சிபிஎஸ்இ புக்ஸே நீங்க வந்து படிக்கலாம். ஸோ எப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ்லயும் நம்ம புக்ஸ்லயும் வந்து எல்லாமே சிமிலரா தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கே நீங்க வந்து உங்களோட ஸ்டேட் போர்டு எல்லாத்துக்குமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை தப்பாலாம் சொல்லலை. நம்ம வந்து அப்ப என்ன நீ சொல்றது வந்து என்சிஆர்டி புக்கை தான் நீங்க ஃபாலோ பண்ண சொல்றீங்கன்னா அப்ப நம்ம புக்லாம் என்ன மட்டமா இருக்கா அப்படின்லாம் நான் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்க அந்த புக்கை வந்து ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கோங்க. அந்த புக்ல வந்து இப்ப என்சிஆர்டில ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலன்னா நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் புக்ல போயிட்டு படிப்போமோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா நீங்க தமிழ்நாடு புக்ஸை வச்சுக்கோங்கன்றதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல நீங்க இன்ஜினியரிங் தான் படிக்க போறீங்க அப்படின்னா நீங்க போர்டு எக்ஸாம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் அடிச்சா 6th தான், அடிச்சா கல்லடிச்சா மாங்காய் விழணும், எம்பிபிஎஸ் சீட்டு தான் நான் போவேன், டாக்டர் தான் ஆக போறேன், நின்னா ஒத்த கால தான் நிற்பேன், குதிச்சா தலையில தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்க வந்து நான் சொன்ன அந்த கான்செப்டை என்சிஆர்டி புக்ஸை நீங்க வந்து உங்களோட ஸ்கூலுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளஸ் டிஎன் புக்ஸை வந்து நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா வச்சுக்கோங்க. அதுல இருக்க எக்ஸ்ட்ராவெல்லாம் வந்து நீங்க அந்த சப்ஜெக்ட் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ வந்து உங்களோட பார்ட் 1 வந்து இந்த இதுலயே முடிஞ்சிடும். 11th and 12th வந்து நீங்க என்சிஆர்டி புக்கே நீங்க உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போர்டு எக்ஸாமுக்கு வந்து டோட்டலா என்சிஆர்டி புக்கே படிச்சுட்டு போயிட்டு நான் எக்ஸாம் எழுத சொல்ல, அந்த டிஎன் புக்ஸையும் நீங்க வந்து அதுல எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நீங்க வந்து அந்த 1-2 நாள்லயே நீங்க படிச்சிடலாம்னு சொல்ல வரேன். என்சிஆர்டி புக்ஸ்ல வந்து என்சிஆர்டி புக்ல இருக்கிறதே நம்ம புக்லயும் இருக்கு, நம்ம புக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ராவை நீங்க வந்து அந்த 2-3 நாள்லயே படிச்சிடலாம். அந்த 2-3 நாள்ல தான் நான் படிச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து படிச்சிடலாம். என்சிஆர்டியே படிச்சு பழக்கப்படுத்திக்கோங்க உங்களை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ உங்களோட பார்ட் 1 ஆஃப் நீட் வந்து நீங்க இப்படியே நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பதான் நான் 11th போயிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது இல்ல, நான் வந்து 12th இப்பதான் போயிருக்கேன்னா நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இப்ப இந்த வருஷம் நீட் எழுத போறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நான் இந்த கொரோனா லாக்டவுன் 5 monthsல என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அதை தான் நான் இப்ப சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 months வந்து நல்லா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 months வந்து அந்த பார்ட் 2 ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட் 3 வந்து அந்த மார்க் டெஸ்ட் வந்து 5th month இது பண்ணி ஜூன் மாசம் வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீட் எக்ஸாம்க்கு வந்து நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 month ஸ்ட்ராட்டஜி நான் இப்ப சொன்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க இந்த 5 மாசம் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனா இல்லை ஒரு கிறிஸ்துமஸ் ரெசல்யூஷனா நீங்க எடுத்துக்கிட்டு நான் இப்போத்துல இருந்து நீட் பண்ணாதான், இப்போத்துல இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணாதான், பிளஸ் என்னோட ஐடியாஸையும் போட்டு நான் படிச்சாதான் என்னால வந்து நீட் கிராக் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு படிங்க. கடைசியில ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், அது நீட்டுக்காக இனிமே வந்து எந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டும் தயவு செஞ்சு சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட். ஏன்னா வந்து நிறைய பேர் என்னன்னா எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, எனக்கு எப்படி வந்து பேலன்ஸ் பண்றதுன்னே தெரியல ரெண்டுத்தையும். நான் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து ரிப்பீட்டரா இருந்து என்னால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற அந்த மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீலாம் லாய்க்கே இல்லை பண்ண வந்து நிறைய பேரை வந்து அவமானப்படுத்துவாங்க. நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு பின்னாடி வந்து நான் அந்த சூசைட் பண்ண நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு பின்னாடி வந்து நிறைய அவமானங்கள் தான் இருந்தது. ஸோ தன்னோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ண முடியலையே, நம்ம வந்து இவ்வளோ வருஷம் ரிப்பீட் பண்ணியும் நம்மளால 2 to 3 years வந்து ரிப்பீட் பண்ணியும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியலையேன்ற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தயவு செஞ்சு யாரும் இனிமேல் சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. அதை நீங்க வந்து அந்த அவமானங்களை வந்து நீங்க அவங்க யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் வந்து நீ லாய்க்கே இல்லை, நீ நீட் படிக்கிறது லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை சூசைடுக்கு தூண்டினாங்களோ, உங்களோட ஸ்ட்ரெஸ் தூண்டினாங்களோ,
அவங்களுக்குலாம் அவங்க முன்னாடி நீங்க வந்து அச்சீவ் பண்ணி ஒரு பெரிய ஆளா நல்ல டாக்டரா வந்து சர்வீஸ் பண்ணி இந்த சொசைட்டில நல்ல ஒரு நம்பர் 1 டாக்டரா வரணும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்றது முடிவானதுக்கு அப்புறமா வந்து அதை துணிஞ்சு போராடணுமே தவிர சோ கோழையா இருக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ தவறுதலான முடிவு வந்து யாரும் எடுக்காதீங்க, தைரியமா போராடுங்க, வெற்றி உங்களுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்மளோட இணைப்புல வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கீங்க தட்சிணாமூர்த்தி. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.